டே பிரசாந்த், தீவாக்கு பேசுதேம்டா. தெரியுதுடா மச்சான் தீபாவளி அது வருஷம் வந்துருந்தாங்க. சொல்லு மச்சான், தீபாவளினாலே நம்ம எல்லாம் பண்ண சம்பவங்கள்ல உனக்கு என்ன ஞாபகம் வருது? அது ஒன்னா ரெண்டா? யார் வீட்டு வாசல்ல அதிகமா பட்டாசு வெடிஞ்சிருக்கு, அவங்க வீட்டு வாசல்ல எல்லாம் தூக்கிட்டு வந்து நம்ம வாசல்ல போடுறது. சுதா வீட்டுல ஒரு ஹெல்மெட் வச்சிருந்தாங்க தெரியுமா? அந்த ஹெல்மெட்ல ஆட்டோமா வச்சு, அது கூட பரவாயில்ல. எங்க வீட்டுல எல்லாம் வந்து பட்டாசே வெடிக்க விட மாட்டாங்க. தீபாவளி அன்னைக்கு தான் வெடிக்கணும்ட்டு. தீபாவளினா தீபாவளி அன்னைக்கு தான் பட்டாசு வெடிக்கணும், நீ என்ன முன்னாடி எடுத்துட்டு போய் வெடிக்கிற தீபா அப்படின்னு கத்துவாங்க எங்க வீட்டுல. எங்க வீட்டுல தரமாட்டாங்கடா. இவனுங்க வேற இல்லைங்க, பட்டாசு நம்ம எடுத்துட்டு வந்தோம்னா தான் வந்து வெடிக்க விடுவானுங்க. இல்லைன்னா ஏய் நீ பட்டாசு எடுத்துட்டு வர மாட்டேற, கிளம்பி உங்க வீட்டுலாம் கொடுக்க மாட்டாங்க, நாங்க தான் வெடிப்போம் அப்படின்னு வானுங்க. ராக்கெட் வார் நடத்துறோம்டா. எப்பா கையில புடிச்சு போடுவானுங்க. அப்புறம் யாரோட ஒருத்தங்க வீட்டு பெட்டே எரிச்சியடா. அது நான் இல்ல, பஞ்ச் மணி பட்டாசு தான் வெடிச்சு முடிச்சு. பட்டாசு இல்லையே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தீப்பெட்டி எடுத்துன்னு போய் காஞ்ச பெட்டு மேல பத்து வச்சு தூக்கி போட்டேன். அது எரியாது அப்படின்னு நினைச்சுதான் போட்டான். போட்ட உடனே குபுகுபுன்னு எரியாது, அமைக்கவே முடியல. அவனும் இன்னொன்னமோ பண்றான், போட்டு மிதிக்கிறான், ஒண்ணு கட்சி பாக்குறான். அப்புறம் அங்கிருந்து ஒரு பெட்ஷீட் எடுத்துன்னு வந்து தூக்கி போட்டு அதை வச்சு அமைக்கிறான், அதுவும் பத்தி. சில நேரங்கள்ல வெடியே இருக்காது. ஒருத்தங்க வந்து பணக்காரங்களா இருப்பாங்க, அங்க அவங்க எல்லாம் வெடிச்சுன்னு இருப்பாங்க. அங்க போய் நின்னுட்டு இருப்போம், ஏக்கமா பட்டாசு கொடுங்க அப்படின்னு. அப்புறம் அவங்களும் கம்மி மத்தாப் டப்பா மீந்து போனது. பட்டாசு வெடிக்கிறதுக்கே தோணல. பிஜிலி வெடிதான் ஆயுதமே. சின்ன பசங்க எல்லாம் கதறுவானுங்க. நோ தீபா, நான் வெறுப்பேத்தின்னுங்கிறேன், நீ வேணே வெடிய போட்டு எங்க அப்பா என்கிட்ட சொல்றேன் அப்படின்னு வானுங்க.